இது இந்த இது நோக்கம் என்னன்னா அவருடைய பிறந்த நாள். அதனால இது மாதிரி வந்து ஒரு கெட் டுகெதர் வந்து நம்ம நாள் ஆச்சு எல்லாரும் சந்திக்கோட திருமண நிகழ்ச்சிகளை பார்த்தா பேச முடியல சவுண்டு விஷ் பண்ணிட்டு வந்தது டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசணும். அது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு ஒரு சிறப்பு உண்டு, எல்லாருக்கும் பங்கு, எல்லாரும் ஒத்துழைச்சு தான் இந்த பல காரியங்களை நம்ம பண்ணிடுறோம். இந்த தலைமுறைக்கு அது சொல்லணுன்றது தான் ஒரு நோக்கமாக இருக்குது. இன்றைக்கி அரசியல் வந்து ரொம்ப மோசமாக போயிருக்கு. உண்மையிலேயே ஒரு சகோதரத்துவமான அரசியல் வேணும். எந்த கட்சி ஆளலாம், எந்த கட்சி இருந்தாலும் ஆண்டாலும் எதிர்த்தாலும் இங்கே வந்து ஒரு குழல்னு வந்து ஒரு சமூக ஒற்றுமை வேணும். குறிப்பாக வந்து மிக பெரும்பான்மையான சமூகம் எஸ்சி கம்யூனிட்டின்றதுனால இங்கே மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அங்கே மாறி இருக்குது. அதை இன்னும் வலுப்படுத்தணும். எதிர்காலத்தில் நிறைய தேவை இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு இது கடந்து செல்வது அந்த நிகழ்ச்சியுடைய ஒரு ஒரு மைய கருத்து. பேச பேச வரணுமா வரணுமா இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற என் காவல்துறை நண்பர் ஏவி ராஜன் அவர்கள் இதுபோல் என்றும் முகமலர்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ அவர் முதலிலே வாழ்த்து. நினைவலங்கள் நிறைய எங்களுக்குள்ள சிறு வயதிலிருந்தே நான் ஏவிராஜன், ஏவிக்கு அறிவழகன், அம்புமொழி, பாரதிதாசன் சொன்னார். நிஜம் போராடுனா ஒன்றாவே சிறு வயதுலேருந்து எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே என்னடானா வேறு எதுவும் இல்லை, அரசியல் வாழ்க்கை தான். சின்ன வயசுல திராவிட கழகத்தில் எப்படி மேடை தெரியுமா, மோகன்குமார்னு இருந்தாங்க. சவுண்ட் செட் எங்கள் கையிலே கொடுத்துருவாங்க. 2 மாட்டு வண்டி இழுத்து போனோம். நாங்களே இழுத்து போய் மாட்டு வண்டி நிற்க வேண்டும். அதில் 2 கொம்பு கட்டி 6 2 சைடில் கட்டி அது ஒரு ஆள் சின்ன கட்சி அவங்க அண்ணன் வருவார். அவரும் நாங்களே ரேடியோ பண்ணுவோம். எங்களுடைய திராவிட கழகத்தில் பேச வேண்டி வர வைத்தேன். ஆவடியிலிருந்து திருநாகரசனம் மனோகரன் அவங்களாம் பேசுவாங்க. தெருவாக கூட்டங்களை நடத்துறது இது சின்ன வயசுல எங்களுக்கு பண்ணுவோம். ஏவேரை பற்றி சொல்லணும் நிறைய ஒரு சின்ன விஷயம் என்னன்னா எரியுது. எங்கே அது அந்த கட்டத்தொட்டி அண்ணா நாங்கள் தானிங்கள அந்த கட்டத்தொட்டி எரியுது. ஆனால் எரியுது ஒன்றா அந்த எரியுது நடுவில் உட்காந்து அவங்க தண்ணி ஊற்றின்னு புடி போட்டுக்கிட்டு நிற்கிறான். ஏய் நான் பத்திரா திக்கிறேன், ஏய் வாடா உள்ளே போவாங்க, வாடா ஏய் சொல்கிறா. அது தள்ளி போய் அந்த பயங்கரமாக இருக்குது. மூங்கில் எப்படி எரியும் அந்த அனலில் நின்று அவனுக்காக பாவம் பத்திரகாலிக்காரன் 1 கிலோ கூட வெயிட்டு குறைக்க மாட்டான், துப்பு கொடுக்க மாட்டான். ஆமாம், அப்படியே போட்ட ஆளுக்கு அந்த இளம் வயசு அந்த மட்டும் இல்லை, சாராயத்துலேருந்து என் குடும்பத்துக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்த சந்திரன் என்ன நம்மளை அந்த சாராயத்தை எடுத்தார். அவர் எடுத்து போராட்டம் பண்ணி எங்கள் வீட்டிலலாம் நீனால சாராயம் பண்ண நீங்களா போராட்டம். அந்த சின்ன வயசு அந்த போராட்டத்தெல்லாம் கலந்துக்கணும். அது சாதாரண போராட்டம். கடவுள் ஜெயிலில் போயிட்டு 2 நாள் எங்களுக்கு சாப்பாடே கிடையாது. நானே ஏவியார் தான் என்ன பண்ணுறாரு, பழமாக தூக்கி போகிறாங்க அடுத்த மாவட்டத்துலேருந்து போயிட்டு நான் பஸ்ஸில் இருக்கிறேன்னா பழம் நான் பழத்தை வாங்கி வந்துட்டேன் எங்களுக்கு ஜெயிலில். அதுக்கப்புறம் மறுநாள் மேகநாதன் கணப்பெல்லாம் வந்து எங்களுக்கு பழங்கள்லாம் பிஸ்கெட்டெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களை கூட இருந்தோம். அந்த ஜெயிலில் ஒரு இருக்க முடியாத நண்பர்கள் அமைச்சர் சுந்தரனால எங்களை கூட பின்னாடி தட்டி வேலை வேண்டாம் அவரெல்லாம் தட்டி எடுத்துக்கிறேன். பின்னாடி எங்களுக்கு சாப்பாடுக்காக இருக்கின்றார் செஞ்சி ராமச்சந்திரன், தடைப்படி தலைமை செஞ்சி ராமச்சந்திரன். அவரு எங்களுக்கு சாப்பாடு செய்து அதில் வந்து 3 வேலையும் அவருக்கு சாப்பாடு செய்யணும். ஒரு 15 நாள் ரொம்ப 2 நாள் சோறு இல்லாத கஷ்டப்பட்ட காலங்கள். அது மட்டும் இல்லை, என்னுடைய மனைவி மங்கையர் கருத்தி திருமணம் செய்ய சொல்லி தலைவர் 5000 ரூபா அறிவிச்ச முதல் திருமணத்துக்கு உதவியை அந்த திருமணத்திட்ட உதவியை என் மனைவிக்கு வாங்கி கொடுத்தவர் ஏவிர. அந்த வயசுல என்ன வயசு பாருங்கள், அந்த வயசில் கூட எல்லாரும் சமூக சேவைகளை செய்யக்கூடிய வேகமாக செய்வார். எதையுமே சொன்ன மாதிரியா நானே பார்த்துக்கலாம் வாட சாதாரண போராட்டங்களில் இதில் எனக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் நடனா டெய்லர்களில் வேலை செய்து போகிறதுக்கெல்லாம் பாதி சண்டை பிடிச்சி விட்டுருவோம் போலீஸ். நான் பின்னாடி போவேன். இதை நானும் தமிழ் சொல்லியிருந்தால் நிறைய முறை போலீஸ் ஆள்
அவர் போய் லேட்டாக ஒரு சைக்கிள் வச்சுக்கிட்டேன். நான் செயலாக்கத்துக்கு போகிறதுல நாங்கள் இதில் அரசு ஆகலை. கேட்டால் மாட்டுக்கு வைக்க வைக்கணும். அதுபோல் நல்ல இது போல் ஒரு அரசியல்வாதிகள் இந்த குழலில் இருக்கணும். இல்லைன்னா கஷ்டம். கேள்வி கேட்டால் தான் இந்த ஊர் வேலைகள் நடைபெறும். ஆகவே இவர் இப்போ கூட பட்டாக்காக அழுத்துக்கிறார். இப்போ குப்பனை போய் பார்த்துக்கிறார். என்ன எங்கே போய் நான் அண்ணா நகர் அந்த பட்டாக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். இதே வேலை ஒரு பைப் வச்சுக்கிறாரு. எனக்கு டீ கடை பாருங்க, இந்த பைப் பண்ணலாம் இது பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் கல்வெட்டு அங்கே எங்கள் அப்பாலாம் ஊராட்சி மன்ற உறுப்பினரை சொல்லி ஸ்கூலில் கல்வெட்டு, அந்த கல்வெட்டை எடுத்துட்டாங்க. அந்த கல்வெட்டை வச்சு அவனுக்கு பேசி அதை ரெடி பண்ணியிருக்காரு. ரெடி வச்சாலான்னு தெரியல, உள்ளே போனடான். என்ன அந்த கல்வெட்டு அப்பா பேர்லாம் இருந்து பேர் அண்ணா காலத்தில் தெரிஞ்ச கல்வெட்டு அது வைக்கணும் அப்படின்னு கடிதம் எழுதி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு இந்த வரையும் ஒரு சிந்தனையோட எல்லா இளைஞர்களையும் தூண்டுற சிந்தனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். முக்கியமாக என்னடானா நாம் தன் போகிறது இருக்கக்கூடாது. வரும் சன்னதியை எப்படி உருவாக்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கணும். நம்மளாண்டா தான் இருக்குது. இது மேற்பட்டு நீ வேறு நான் உட்காந்து நான் ஆளை பற்றி போவதில்லை. நீ அடுத்தவனை உருவாக்க சொல்லி என்ன உருவாக்க நீ செய்த நீ என்ன செய்த அதை சொல்லி காட்டு. இப்படி தான் நான் முன்னோர்கள் வந்தாங்க. எங்கள் அப்பா நற்குணத்துக்கார் இருந்தார், ஊர் இருந்தார், வடிவேல் அப்பா இருந்தார், அவைத்தலைவர் சாதாரண இடையில உங்கள் அப்பா இருந்தது. காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் முக்கிய புள்ளி இந்த பேருக்கு தருவலாம் கிட்ட போக முடியாது. அந்த ஏரியாவில் அவைத்தலைவர் அவர் உருவாக்கிறவர் இறைமையான பட்சத்தில் உருவாக்குற தனி அந்த செயலாளர் அந்தோனி தாஸ் ஒரு குரூப்பு பெரிய லெவல் திமுக உருவாக்குறது வடிவேலு திடீர்னு ஒரு நாள் ஃபோட்டோ ஆரம்பிச்சார். அந்த ஃபோட்டோ ஆரம்பிச்சோட எனக்கு அவர் பார்த்து ஒரு சிந்தனை, அப்பா பார்க்குற ஒரு சிந்தனை செயின் சுமக்கிறோம் இல்லை பிச்சூத்தல் கல்வியில் பழையன்னு அவர் இருக்கிற தருவாயில் அந்த பழக்கத்தில் விட்டுட்டு இதனால தான் அவருடைய கண் பார்வை அந்த புரை மற்றவர்களுக்காக பாடுபட்டு அந்த இதை உருவாக்குனர் எழுதுகிறார். அது கூட பாருங்கள், மற்றவங்களுக்கு பயன் பண்ண அப்பனுடைய கண் மற்றவங்களுக்கு பயன் பண்ணுற எண்ணத்தை உருவாக்குற சிந்தனை அவர்களுக்கு இருக்குது. சாதாரண சிந்தனை, சாதாரண விஷயம்லாம் இல்லை தான். இந்த சிந்தனைகள்லாம் தொடர்றது எங்களெல்லாம் கூட அப்படியே இது எழுதி கொடுத்தாருன்னா தெரியல. முதல் தானம் கண் தானம், கண் தானம் எழுதி வைக்கிறார். 3 முறை ரத்த தானம் பண்ணோம். அவங்களாம் ஏற்பாடு செய்தேன். இலங்கை தமிழர்களுக்காக கேளு வீடு வீடாக 100 ரூபாய், 5 ரூபாய், 1 ரூபாய், 2 ரூபாய் அவர்களை அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை போட்டு கேம்ப் சொல்லிட்டு டென்த் அமைத்து தெருவா பணங்களை சேர்த்து அவங்களுக்காக உதவி உதவிகள் செய்யலாம். போராட்டங்கள் கஷ்டங்களாக உழல்ல வர மக்களுக்காக நம்ம வாழ்ந்த இந்த ஊருக்கு நம்ம என்ன செய்யணும், அதை செய்யணும். அதை தான் இப்போ அவர் செய்யணும். அண்ணா நகர் மக்களுக்கு பட்டாங்க இதெல்லாம் செய்யணும். இது என்ன பண்ணலாம், அந்த சிந்தனை உருவாகணும். நம்ம வந்தால் சட்டமன்றம் நல்லா இருக்கிறோம், பண்ணுறோம், வழியில் போனான்னு இப்போ என்னுடைய சந்ததிக்கு நீ என்ன செய்கிற, அவனை என்ன கொண்டு போகிறீங்க அதை செய்கிற. அதுதான் நம்மளாம் செய்யணும். நம்முடைய சொல்கிறது என்னடனா என் பின்பற்றி வர என் தம்பிங்க நான் செய்தா வேறாத பெரியார் நான் செய்தாருன்றதை அவன் மற்றவங்களுக்கு செய்யணும். இப்போ அப்படி கிடையாது. நாடு வேறு விதமாக போயிடுச்சு. எந்த விதமாக அந்த அலங்காரம் அது சொல்ல முடியல, கவர்ச்சி சொல்ல முடியல. பொம்பளைங்க பேச வெக்கமாகுது. என் புருஷனா அனுப்பிச்சு போறான்ற மனைவின்றவங்களுக்கு எவ்வளோ ஒரு புனிதமானது. கேவலம் புனிதத்திலே புனிதம் மனை கணவன் மனை உறவு எவையும் புருஷனா அனுப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு நாடாயிடும். சத்தியமா அந்த நாடாயிடு வெக்கேக்கிற நாடு. எந்த பெண்மணியை ஏற்று உண்மையாக சொல்கிறேன். இதனால் தான் பல கணவர்கள் மனைவியை போடுற சூழ்நிலைகள் உருவாகும். சாதாரண விஷயம் பல கணவர்கள் மனைவிக்கும் கணவர்களுக்கும் தான் என் புருஷன்றா அவன் புருஷன் சொன்னா என்ன ஆகுது. இந்த நாடு கேவலம் போய் அரசியல் பேசுறது இருக்காத. இந்த சூழ்நிலைகளை மாறி இருக்கும்போது அருள் நண்பர் ஏவிஆர் போல மற்றவரும் இளைஞர்கள் எல்லாம் அதனாலலாம் என்ன செய்தாங்க என்ற ஊருக்கு இந்த போல பணிகளை செய்திருக்காங்க. இன்னொன்று சொல்றதில்லை, அதிகாரிகளை பயப்படும். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டான். என்ன பேர் சிகரெட் ஏன்னா பிடிச்சானு கேஸில் ஏடா சிகரெட் பிடிக்கிற கேள்வி கேட்டு அவனுக்கு மேலே பெட்டிஷன் அமைச்சு உடனடியாக மாற்றம் செய்யுது. அதுபோல் நிகழ்ச்சி போலீஸ் ஸ்டேஷன் ஆளும் உள்ளே போனால் ஏடா எவ்வளோ சண்டைங்க பசங்க போடாத சண்டையே கிடையாது. போராட்டம் எவ்வளோ சண்டையாதுங்களுக்கு போய் அந்த ஸ்டேஷனில் போய் ஒரு குச்சின்னு வெளிச்சின்னு வர்றது உள்ள ஜாக்கிரதை இருந்து வெளியேற்றுவார். இன்னைக்கு உண்மைதான். ஆனால் அது இந்த சூழ்நிலை உருவாக்குதுன்னா இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கா. என் தம்பி எழுதுறவங்க போல சொல்கிறேன். அவன் சூழ்நிலைகள்லாம் போயிருக்கேன். பெரியார் அன்பன் ஏவிஆர் போடுறவங்க இல்லைன்னா இவனுடைய வாழ்க்கை நிரந்தரமாக இருக்காங்க. சிறைத்துறை, செயல்துறை, ரவுடி அப்படி போயிருப்பாங்க. இவங்க அது போல் உருவாக்கணுங்கள அவங்களெல்லாம் செய்திருப்பி
பேச்சாளர் உருவாக்கி நல்ல பேச்சாளரை வர வச்சு அவங்கள பேச வச்சு நல்ல ஒன்று எங்கே எல்லாமே நம்ம அண்ணன் சுரேந்திரனுக்கு தெரியும். அவர் கூட்டம் நடத்தினவர்கள்லாம் இன்னைக்கு மாபெரும் தலைவரை எங்கே நம்ம பெரிய அம்பேத்கர் சிலை அங்கே உருவாக்கி எங்களெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பார். 10 மணி வரை இதெல்லாம் செய்யணுண்டா, இதெல்லாம் பண்ணலாம். எங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி நாங்கள் வருதுனால தான் இதை சொல்கிறேன். எங்களை பார்த்து இன்னொரு சன்னதி உருவானா நாங்கள் கரெக்டாக இருக்கணும், நாங்கள் நண்பன்னு இருக்கிறோம். இதுவரை எந்த பொது வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு உதவி செய்ததே இருக்கும். அதனாலேயே நான் ஒரு அமைப்பு உருவாக்கி படிக்கிற பசங்களுக்கு கல்வித்தொகை கொடுத்துருக்கோம். இந்த தம்பி பொறுப்பில் இருக்காரு. ஒரு இந்த காலத்தில் கொரோனா பீரியடில் ஒரு 70 நாள் தினம் சாப்பாடு ஒரு அமைப்பு உருவாக்கி நம்மளை பார்த்து மற்றவங்க செய்யணும். இப்போ ஒரு பாப்பாவுக்கு படிப்புக்கு 50,000. நம்ம ஊர்லேருந்து ஒரு பொண்ணு டாக்டராக போச்சு. மேட்டு தெருக்கு தான் முதல்ல ஆனந்தன் சைக்கிள் கடை ஆனந்தன் இருந்தார்களாம். அவங்க பேத்தி அவர் தண்ணி போடுற ஒரு வீடு இருக்குது. தண்ணி போடல ஃபேன் தண்ணி போடுறாங்க. ஆமாம், அவர் மகளுக்கு வந்து டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர் ஸ்பீக்கர். நம்மளால் முடிஞ்ச உடனே போனோம். என்ன நான் பண்ணலாம் 10,000 கூட வந்து அந்த அம்மாவுக்கு என்ன செலவை நான் ஏற்றுக்கிறேன். இது போல் ஒரு அமைப்பு செய்தனால நம்மளை பார்த்து வரும் இளைஞர்கள் வந்து அந்த பழக்க வழக்கத்தை உருவாக்கணும். நோ போனோம் வந்தோம் இருந்தோம் பிறந்தோன்றது இல்லாமல் நம்ம இருந்த காலத்தில் ஏவியார் போல நம்ம என்ன செய்தோன்றது. இப்போ கூட அவர் பார்த்தேன்னு ஒரு கேசரை டீ குடிப்போம் அடிக்கடி. டீ குடிக்கலாம், டீ குடிக்கலாம், 16 டீ குடிக்கலாம். பல சிந்தனையை பேசுவோம், பல விஷயங்களை நானும் தெரியாதவங்க பேசிடுவோம். அடிக்கடி பழைய நினைவுகளை பேசுவோம். அது காலையில் சொன்னாரே முக்கியமான ஏவியார் கொஞ்சம் மறந்து அவர் சொன்ன அவரை கண்டிப்பாக வந்தாகணும், வந்துடலாம். இதை பற்றி பேசி ஆகணும்னு போராட்ட குணம் இருந்தாலும் அவரால் ஒரு முக்கியமான குணம். எந்த குழந்தையும் அவர் பார்த்து உடனே போயிடும். அது தெரியுமா நிறைய பேருக்கு. எந்த குழந்தையும் ஏவியாரை பார்த்தவனே என் பேத்தி உண்மையாவே என் பேத்தி என்னால் ஒரு நாள் பைக்கில் வந்து நிற்கிறேன். உடனே பைக்கில் அவருக்கு அவர் சந்தோஷம் ஒன்று பேத்திகள் கொடுத்து நான் தான் சொன்னேன். எந்த குழந்தையும் அது என்னவோ தெரியல. அந்த குழந்தைமே முன்னாடி இருக்கிற ஈர்ப்புத்தனம் வந்து ஏவியார் உண்டு. அதுபோல் எல்லாரும் அன்பாப்படுறது வந்து எதையும் சந்திக்கின்ற திறமையை படைத்த ஏவியார் அவர்கள் மேல்மேலும் இந்த புகழுக்கு நன்மை செய்ய பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.